ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். ஒரு குடும்பம் மிக பிரச்சனையிலே இருந்தது. அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவள் எல்லாருமே மகாபெரியவாவோட பக்தர்கள். உடனே இந்த பிரச்சனையை நம்ம மகாபெரியவா கிட்ட சொன்னாதான் தீர்வு கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் காஞ்சிபுரத்துக்கு போய் மகாபெரிவாவிடம் சென்று வணங்கினர். என்ன செய்வது? எனக்கு மிகவும் பிரச்சனையில் உள்ளேன். நீங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டதற்கு மகாபெரிவா ஒரு வார்த்தை கூட பேசாமல் கையை மட்டும் உயர்த்தி ஆசீர்வாதம் பண்ணிட்டு அனுப்பிட்டா. அவளுக்கு ஒன்றுமே புரியல. அவளுடைய மன கஷ்டம் இன்னும் பயங்கரமாக ஜாஸ்தியாகிடுது. என்னடா அது, நம்ம மகாபெரிவா தான் நம்ம பிரச்சனைக்கு தீர்வு பண்ணுமான்னு நம்ம இங்கே வந்தால் மகாபெரிவா கையை வருத்தி ஆசீர்வாதம் பண்ணிட்டு நம்மளுக்கு எந்த ஒரு வாக்கும் ஒரு நம்பிக்கையும் தராமல் இருந்துட்டாரே, ரொம்ப பேசவே இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு அந்த குடும்பமே ரொம்ப வருத்தத்தில் அங்கேருந்து போயிட்டாங்க. அன்னைக்கு ஃபுல்லாக அவளுக்கு வேலையும் செய்யாமல் வருத்தத்துலேயே இருந்தா. அப்போது அன்றைக்கே திடீர்னு நைட்டில் ஒருத்தர் வந்துட்டு அவள் பிரச்சனையோட தீர்வு எல்லாம் கொடுத்துட்டு அந்த பிரச்சனையை ஒன்றுமே இல்லாமல் மிகவும் எளிமையாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டா. அவளுக்கு மிகவும் ஆச்சரியம். என்னடா அது, மகாபெரியா நம்மளுக்கு ஒன்றுமே சொல்லலை, நம்மளுக்கு அனுகிரகமே தரலைன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவள் கையை உயர்த்தி ஆசீர்வாதம் பண்ணியிருந்தா. அதுவே நம்மளுக்கு மிகப்பெரிய பாகியம் தானேன்றது கூட எனக்கு தெரியாமல் நம்ம இப்படி கவலைப்பட்டுட்டே இருந்துட்டோமே. மகாபெரிவா நம்மளுடைய பிரச்சனையை ஒரே நாளில் நம்மளுக்கு தீர்த்துட்டாரு. மகாபெரிவா கருணையே கருணை தான். நம்ம நாளைக்கு போய் அவரை பார்க்கலான்னு சொல்லிட்டு காலங்காத்தாலே எழுந்து மகாபெரியவாவை பார்த்துட்டு கேட்டா, எனக்கு நேற்று இரவே எதிர்பாராமல் உதவி வந்தது, எப்படி இதெல்லாம் நடந்ததுன்னு கேட்டா. மகாபெரிவா சிரிச்சுட்டே சொன்னான், அமைதிதான் மிகப்பெரிய தெய்வீக மொழி. அமைதியாக இருந்தால் எல்லாமே சரியாயிடும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அமைதியாக தெய்வ நாமத்தை நம்ம மனதுக்குள்ளே சொல்லிகிட்டே இருந்தால் எந்த பிரச்சனையிலும் நம்மளுக்கு விடிவு சீக்கிரமாக கிடச்சிடும் சொல்லிட்டு சிரிச்சிட்டு அவளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு பிரசாதமும் கொடுத்து அனுப்பினான். நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, அமைதி என்பது தான் மிகப்பெரிய தெய்வீக மொழின்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அமைதியாக இருந்து நம்ம எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சுலபமாக வெளியில் வரலாம். இதையும் நீங்களும் ஃபாலோ பண்ணி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் தீர்வு காணலாம். அமைதியாக இருங்க, நல்லதே நடக்கும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம்.